ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21st ஆகஸ்ட் ஈரோ யூஎஸ்டி ஓடிசி பேரில் தான் இருக்கும் and we are using only price actions and candlestick analysis to take the trades. So without wasting any time, let's start some quick trades. And here I'm going with buyers because it's a bullish engulfing. So next candle நான் retracementக்காக வெயிட் பண்ணேன் and confirmation எடுத்து நான் green கொடுத்துருக்கேன். Okay, so and next pair GBP USD. So here I'm going with buyers because மேலே பாருங்க rejections இல்லை and it's a consolidation area. Red red green green red green அந்த மாதிரி பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் இல்லாமல் போயிட்டுருக்கு, பட் மேலே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இல்லை, அதனால நான் இந்த ட்ரேடு அப் கொடுத்துருக்கேன். ஓகேவா? there is no trend here. The trend is a strong downtrend, so it's like a bullish engulfing and it's a retracement candle. I waited here, so next channel I placed a green option. Okay, and here it's a consolidation area like so. See, there is no indication, so I placed it a call option, but now it's coming down. Okay, இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா bearish engulfing இருக்கு and no rejections, so we have to wait. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வின் பண்ணிட்டோம். இட்ஸ் லைக் a trend reversal. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ஐ எம் கோ வித் செல்லர்ஸ். நான் ஏன் செல் கொடுத்தனா, இட்ஸ் a strong bearish engulfing candle, so it will reject the market. See, it will reject from that side. Let's wait. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு 5-6 கேண்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ கன்சால்டேஷன், லைக் ஏ கன்சால்டேட்டிங் அண்ட் ஃபார்மிங்கை ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீனு அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ நவ் I'm expecting a red candle or weak green candle. Okay, see, now it's a graveyard doji at the resistant area, so I would like to change line chart to take confirmation because பாருங்க எந்த அளவுக்கு ரேஞ்சிங் மார்க்கெட் இப்போ இந்த இடத்துக்கு போயிருக்கு. ஓகேவா? சி, வெயிட் நான் லைன் வரைஞ்சி காட்டுறேன். இட்ஸ் லைக் மூவிங் லைக் அப் ட்ரெண்ட் அண்ட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இட்ஸ் மூவிங் இன் பிட்வீன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் இட்ஸ் ஏ hammer type candle at in between la irukku, so it will continue the market. I think I'm going with buyers, but little bit late entry. கீழே வரணும், price கீழே வந்தா கொடுக்கலாம். Okay, so here I'm going with okay late entry. மேலே ப்ளேஸ் பண்ண நினச்சேன், பட் லேட் என்ட்ரி. இங்கே வெயிட் பண்ணணும், ப்ரைஸ் மேலே இருக்குது. ஸோ ஓகே, now I'm going with buyers. நான் ஏன் பை கொடுத்துட்றேன், ப்ரீவியஸ் பார்த்தீங்க ஹேமர் கேண்டில், ஹேமர் in the middle of the trend, it will continue but it also make a new low, I think. Okay, it made a new low, அதனால் sellers entry ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். Okay, no problem, we can recover this trade. எஸ், sellers தான் entry ஆகுறாங்க. So next area is market is moving like here and okay, here we want this trade and strong red candle and break the support line. வெயிட் பண்ணும். ஓகே, $10 வச்சுக்கலாம். ஓகே, ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா $10 பெரிய அமௌண்ட்டு. வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷனோடு எடுக்கலாம். ஓகே,
again it made a new low and breaks the support line. Okay, here it's a strong red candle, and again I'm going with sellers. So இங்க பாத்தீங்கன்னா again okay hammer at the support line, but இது support line நம்மளுக்கு தெரியாது, அதனால நம்ம வெயிட் பண்ணலாம். okay again late entry. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா லேட் என்ட்ரி எனக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே நான் ஏன் ப்ளேஸ் பண்ணேன்னா ப்ரீவியஸாக நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. சி இட்ஸ் அ நியூ லோ அண்ட் ஹேமர் அட் த ரெசிஸ்டன்ட் ஏரியா. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹேங்கிங் மேன். ஓகே, ஸோ ஹேங்கிங் மேன் வில் கண்டினியூ. அண்ட் இங்கே சின்னதாக ஒரு சின்ன லேட் என்ட்ரி. ஓகே, now it's turning the market. see it's a red candle, but என்னோட லேட் என்ட்ரியால் இந்த ட்ரேடு லூஸ் ஆயிடுச்சு. ஸோ லேட் என்ட்ரி ஓடிசியில் பயங்கரமாக வருது. ஓகே பாருங்கள், $8 நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ சேஞ்ச் டு $2. இந்த ட்ரேட் வின் ஆயிருக்க வேண்டியது, பட் லேட் என்ட்ரியால் இதுவும் போயிடுச்சு. மோஸ்ட்லி 5 மினிட் கேண்டலில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேட் என்ட்ரிஸ் வராது. இது பார்த்தீங்கன்னா பாதியிலேயே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ட்ரெண்டு பாருங்கள், மைனர் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஹியர் ஐம் கோயிங் வித் செல்லர்ஸ், பட் சின்ன கேப் இருக்குது, இருந்தாலும் நான் ரெட் கொடுத்துருக்கேன். அண்ட் ஹியர் ஐம் கோயிங் வித் பையர்ஸ். இங்கேயும் சின்ன கேப் இருக்குது, ஸோ இட் வில் மோஸ்ட்லி ஃபில் த கேப். ஓடிசியில் மோஸ்ட்லி ஃபில் பண்ணிடும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேப் இருக்குது. எஸ், இங்கேயும் கேப் இருக்கிறதுனால ஃபில் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். சி அந்த சின்ன கேப்பையும் ஃபில் பண்ணிட்டு. ஓகேவா, ஓடிசியில் இந்த மாதிரி மோஸ்ட்லி நடக்கும். now see the rejections. இப்போ நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். $4. see I'm going with sellers here. rejection from the resistant. no problem. now பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக sellers தான் என்ட்ரி ஆகுவாங்க. ஓகே, பிகாஸ் அது வந்து ஸ்ட்ராங் பையிங் ஏரியா. அண்ட் now நம்ம அந்த ட்ரேடை ரெக்கவர் பண்ணிடலாம். okay, now it's moving in the up direction. இது வரைக்கும் 3 ட்ரேட்ஸ் லாஸ் வந்திருக்கு, பட் நம்ம அதையும் ரெக்கவர் பண்ணியாச்சு. ஒரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா லேட் என்ட்ரி, 2 ட்ரேட் பார்த்தீங்கன்னா ராங் டிசிஷன், அதாவது கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு, நம்ம கேப்பை பார்க்காம விட்டுட்டோம். ஓகே, ஐ திங்க் இங்கேயும் சின்ன கேப் இருக்கு. எஸ், ஓகே, again we won this trade, and it's a kind of no, it's a buying area. okay, let's check the Fibonacci, because இந்த இடத்துல எனக்கு கரெக்டான சப்போர்ட்டே தெரியல. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, கசமுசான் இருக்கு, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். I would like to take only Fibonacci past to present. okay,
ஸோ இப்போ பாருங்கள் எந்தெந்த லைன் கரெக்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு. நோ இட்ஸ் பிரேக்கிங் இந்த இடத்த பிரேக் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா, இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. ஸோ இட்ஸ் நவ் பிரேக்கிங். வி ஹாவ் டு வெயிட் டு டச் ஹியர் அண்ட் தென் இட்ஸ் கெட் ரிஜெக்ஷன். ஓகே, இந்த இடத்துல டச் பண்ணணும், டச் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் செல்லர்ஸ் என்ட்ரி ஆகி நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ 5 செகண்ட் ஷார்ட்டில் பாருங்கள், கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். போயிட்டு இந்த இடத்துல டச் பண்ணணும், டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் கொடுக்கணும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் இருக்கணும். அதாவது ஓகேவா, அப்போ தான் நான் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணுவேன் வித் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஐ டோன்ட் கெட் எனி கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ட்ரேட் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் ரெட் கேண்டில். ஸோ இங்கே ஒரு பையிங் ஏரியா இருக்குது. Now it crosses the line and now we have to wait. போயிட்டு அந்த லைனை, அதாவது சப்போர்ட் லைனை டச் பண்ணி ரிஜெக்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா கீழே பாருங்கள் பையர்ஸோட ரிஜெக்ஷன்ஸ் இல்லை. ஓகே, and it also made a new high. Okay, now I'm going with sellers because previous 3 candle பார்த்தீங்கன்னா sellers momentum, so it will reject this. ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன அப் ட்ரெண்ட்ஸ், மைனர் அப் ட்ரெண்ட்ஸ். See the rejections. கொஞ்சம் லேட் என்ட்ரி தான், பட் எஸ்சி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, now சின்ன கேப் இருக்கு, பட் நம்ம இது பண்ணலாம். ஓகே, it's a kind of spinning top at the resistance, and here there is no any opportunity. ட்ரெண்ட் பாருங்க, இப்போ லைட்டாக மைனர் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல இருந்து. அண்ட் இட் பிரேக்ஸ், இந்த ட்ரெண்டில் பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணிட்டு இப்போ புல் பேக், அதாவது ரீடெஸ்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு ரிஜெக்ஷன் கொடுக்கணும். see now it's made a new low and trend on downtrend. Okay, now it crosses little bit rejection. Okay, now I'm going with buyers. Okay, gap up open ஆயிருக்கு. It shows buying interest. ஓகேவா, and sellers area மேலே தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ buyers will continue the market to that level. ஓகேவா, கீழே வருது. ஓகே, ஐ எம் அகைன் கோயிங் வித் பையர்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் என்ட்ரி ஆகுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் செல்லர்ஸ் ஏரியா மேலே தான் இருக்குது அண்ட் கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த கேப் அப் எதை மீன் பண்ணுதுன்னா பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ இங்கே சி இட் ரிஜெக்டட் ஃப்ரம் த ட்ரெண்ட் லைன். நான் வெயிட் பண்ணேன், பட் இந்த ட்ரேடை பார்க்காம விட்டுட்டேன். ஓகே, நான் சி அகைன் சின்ன கேப் இருக்குது, ஸோ வெயிட் பண்ணலாம். $1 மாற்றிக்கிறேன். ஓகே, அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட், இந்த டவுன் ட்ரெண்ட்னால ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நான் $1, அதாவது என்னோட அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, மோஸ்ட்லி கேப்பை ஃபில் பண்ணும் பிகாஸ் ட்ரெண்ட் மைனர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் அண்ட் மேஜர் ட்ரெண்ட் பாருங்கள் டவுன் ட்ரெண்ட், அதனால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் $1 தான் ப்ளேஸ் பண்ணேன்.
Again it rejections but made a new high. Okay, gap down open. வெயிட் பண்ணுங்க. again I'm going with okay மேலே போயிடுச்சு. அதாவது ஏன் இந்த இடத்துல ஏன் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்குன்னா இந்த நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் ட்ரெண்ட் பாருங்க அப் ட்ரெண்ட். ஸோ இது வந்து பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட், அதாவது அவங்க வந்து அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணணும், அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும்னு இந்த இடத்துல முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். டெஃபினட்டாக பையர்ஸ் தான் என்ட்ரி ஆகுவாங்க. ஏன்னா கேப்பும் இருக்குது அண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு, நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, மைனர் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. நிறைய பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பையர்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ பையர்ஸ் வில் கண்டினியூ த மார்க்கெட் டு நெக்ஸ்ட் லெவல். See, now it made a new high and it's a new low. So now we have to wait. ஓகேவா, ஏன்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட், அதனால் நம்ம வெயிட் பண்ணணும். மோஸ்ட்லி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. பண்ணிட்டு இந்த ட்ரெண்டை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் ஸ்டில் மோர் கேப், நிறையவே கேப் இருக்குது. அண்ட் இன்டர்மீடியேட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லெவல் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. ஓகே, இது செட் ஆகலை. அண்ட் ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, here it's like a pullback, retracement candle ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த retracement candle ரெட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா மேபி we can go with buyers. ஸோ லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ், சி இட்ஸ் மூவிங் இன் அப் டைரக்ஷன். அண்ட் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இப்போ இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. and it's heavier rejections. Okay, now I'm going with buyers because strong buying pressure, the single candle cannot stop the force and also open at the buyers area. Okay, இந்த சின்ன கேப் இருக்கு பட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கிறதுனால நான் அந்த க்ரீன் கேண்டல் கிளிக் பண்ணேன். ஓகே, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் வரும். சி என்னோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க, நான் எல்லாமே லாஸான ட்ரேடும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அந்த லாஸும் பாருங்கள், இந்த லாஸும் பார்த்தீங்கன்னா என்னோட லேட் என்ட்ரியால் வந்தது. ஸோ ஐ திங்க் என்னோட எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் இன்னைக்கு கிடச்சிருச்சு. 1 2 3 4 5 6 12 to 13 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். 13 ட்ரேட்ஸ் அண்ட் இங்கே பையர்ஸ் தான் வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, 5 4 3 2 1. ஓகே, அகைன் I won this trade. ஓகே, அகைன் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி பாருங்கள். சி we have won this trade and கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 14 ட்ரேட்ஸ் அண்ட் இன் பிட்வீன் நான் லாஸ் ஆனதையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் அனலைஸ் பண்ணாலே போதும். உங்களால் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் யூ கேன் ப்ரிடிக்ட் அண்ட் அனலைஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் க்ரீன் ஹிஸ்ட்ரி அனுப்புகிறீங்க, கொஞ்சம் ஓகே சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் என்னோடய ட்ரேட்ஸை நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட் வில் ஹெல்ப் யூ அ லாட். So thanks for watching and thank you all.